ஒலிம்பிக்ஸ் பாரிஸ்ல வச்சு நடந்துகிட்டு இருக்க இந்த ஒலிம்பிக்ஸ்ல ரஷ்யான்ற ஒரு நாட்டை வந்து ஒமிட் பண்ணிடலாம், வேண்டாம், பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம், ரஷ்யாவோட கொடி பறக்கூடாது அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது போல யோசிச்சாங்க. பட் ஆனா என்னதான் வந்து அந்த ஒலிம்பிக்ஸ்ல ஒரு நாட்டை வந்து ஒமிட் பண்ணி, அதாவது வரலாறு எழுதிட்டு இருக்கு இல்லையா, என்னதான் வரலாறுல வெள்ளை பக்கங்கள் இருந்தாலும் எழுதக்கூடியமை கருப்பா இருக்கே அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டர்கள் சொல்றாங்க. கருப்பு கலர் பேனாவை பிடிச்சி எழுதிட்டு இருக்கிறீங்க வெள்ளை கலர் பேஜ்ல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. வரலாறுங்கிறது வெள்ளை பேஜ் தான், ஆனா எழுதக்கூடிய இங்கு கருப்பா இருக்கு அப்படின்னு பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். என்ன அப்படின்னா, வரலாறு எழுதிட்டு இருக்காங்க இல்லையா, இது போல ஒலிம்பிக்ஸ்னு ஒரு நடந்துச்சு. அந்த ஒலிம்பிக்ஸ்ல ரஷ்யான்ற ஒரு நாடு விட்டுட்டு உலகமே சேர்ந்து ஜெகஜோதியா கொண்டாடினாங்க. அது ஒரு மிகப்பெரிய கேமுங்க அந்த காலகட்டத்துல. அந்த மாதிரி உலகத்துல பல போட்டிகள் நடக்கும், வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரஷ்யாவை மட்டும் சேர்த்துக்கல, ஏன்னா ரஷ்யா குற்றம் பண்ணி இருக்குங்க அப்படி அப்படிங்கிறது போல வரலாறுல அந்த கருப்பு இங்க வச்சு எழுதும் போது எழுதிக்கலாம் இல்லையா அப்படிங்கிறது போல யோசிச்சிருந்தாங்க. ஆனா அப்பேற்பட்ட ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஈவெண்ட்ல ஒரு சரித்திரம் நடந்திருக்கு. ஓப்பனிங் செரிமனி வீடியோவை அந்த நடத்தக்கூடிய கமிட்டியை வந்து டெலீட் பண்றாங்க. நீங்க என்ன வேணா டெலீட் பண்ணலாங்க, அந்த வீடியோல எங்கேயும் போகாது, எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு, காப்பி இருக்குது, யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுங்க. வீடியோ காப்பி இருக்கதான் செய்து டெலிகிராம் சேனல்ல எல்லாரும் பகிரப்பட்டுட்டு தான் வராங்க. நீங்க டெலீட் பண்ணதுல இருந்து பயங்கரமா சார் அது எல்லாரும் காப்பி எடுத்து வச்சுக்கிறாங்க. எத்தனை யுகங்கள் ஆனாலும் வரலாறுல இது போல ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, ரஷ்யா ஒமிட் பண்ணிட்டு அதுல என்ன நடந்துருச்சுங்க, இது போல ஒரு செரிமனி வச்சாங்க. அந்த செரிமனியை வந்து ஓப்பனிங் செரிமனி அந்த இதையே டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த கமிட்டியை மன்னிப்பு கேட்கற மாதிரி ஆகி போச்சு. ஏகப்பட்ட கூத்துக்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் வரலாறுல எழுதிட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அனலிஸ்ட் சொல்றாங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த ஓப்பனிங் செரிமனி வீடியோ பார்த்துட்டு ஈரான் தரப்பு வந்து கொந்தடிச்சுக்கிறாங்க. ஏங்க கிறிஸ்டியானிட்டியை அவமானப்படுத்துறீங்க, எல்லா ரெட் லைனையும் தாண்டிட்டு இருக்கிறீங்க, கிறிஸ்டியானிட்டி அவமானப்படுத்துறது எங்க மதத்தையும் அவமானப்படுத்துற மாதிரி இருக்குதுங்க அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு வந்து கொந்தடிக்கிறாங்க. காலத்தின் கொடுமை. பிரான்ஸ்ல சரி ஓகே, அதை பத்தி பேச வேணாம், அது ரொம்ப டீப்பா இன்டீரியரா போகும். என்னமோ அதான் அவங்கள இது அது அப்படியா இருக்குமா என்னமோ நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதனால நம்ம வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. மேபி பிரான்ஸ் அப்படி என்னமோ நினைச்சு செஞ்சுக்கிறாங்க, தப்பா போச்சு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அதனாலதான் டெலீட் பண்ணிட்டாங்க. எல்லாம் பிரபலமா பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும். அப்ப நீங்க செஞ்ச தப்புங்களா, தப்புன்னு ஒத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறது போல கேக்குறாங்க. எது எப்படியோ தெரியலப்பா, அதை அவங்களே முடிவெடுத்து செஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். சோ ரஷ்யா வந்து ஐசோலேட் பண்ணணுங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு விஷயம். ஆனா நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே சமயத்துல அதே வரலாறுல எழுதப்படும் போது நல்லா ப்ளூ இங்க்ல இல்ல வெள்ளை இங்க்ல, கருப்பு பக்கமாவே இருந்தாலும் வெள்ளை இங்க்ல எழுதிட்டு இருக்கிறாங்க. 31 நாடுகளோட நேவல் போர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவால ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த நேவல் பரேட் இருக்கு இல்லையா, அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. 31 நாடுகளோட நேவல் போர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்குது. இதுல ஹைலைட் என்னன்னா, சீனாவோட நேவல் போர்ஸ் வந்துருக்குது, நம்மளோட நேவல் போர்ஸும் போயிருக்குது. காலத்தின் கொடுமை, நம்ம இரு நேவல் போர்ஸும் இணைய வேண்டிய ஒரு இடமா இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இருக்கு. சரி ஓகே, எல்லாம் சண்டை இல்லாம நல்லா இருந்தா ஓகே தான். இந்த சீனாவும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அமைதியா போனாங்கன்னா நல்ல விஷயம் தான், அதுல எதுவும் மாற்றம் இல்லை. பட் ஆனா ரஷ்யா வந்து எல்லா நாடுகளையும் ஒருங்கிணைச்சு 31 நாடுகளோட ஒரு மிக பிரம்மாண்டமான நேவல் பரேடா அங்க நினைச்சிட்டாங்க. கருக்கு வாசம் இங்க வரைக்கும் வருது, ஏன்னா புகை வரும் இல்லையா, பாருங்க கிளைமேட் சேஞ்ச் யோசிக்கவே மாட்டாங்க ரஷ்யா. கருகிற வாசம் இங்க வரைக்கும் வருது. அது உக்ரைன் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கண்டனங்கள், கிரிட்டிசிசம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரி இல்லாத நாடுகள்லாம் ஒருங்கிணைக்கணும்னு நினைக்குது ரஷ்யா. இந்த நேவல் டே பரேட்னு சொல்லிட்டு பரேடு பண்றோம் வாங்க அப்படிங்கிறது போல இதை பயன்படுத்தி ஒரு கூட்டமைப்பு ஃபார்ம் பண்ணிடலாமான்னு பாக்குறாங்க. அதெல்லாம் நடக்குமா நடக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க. எங்க கூட்டமைப்பு ஆயிடுச்சுன்றதுக்கான வெளிப்பாடு தாங்க இது அப்படிங்கிறத சில அனலிஸ்ட் தரப்பு சொல்றாங்க. எது எப்படியோ ரஷ்யா வந்து ஐசோலேட் எல்லாம் பண்ண முடியாது. 31 நாடுகளோட சப்போர்ட் இருக்கு, ராணுவத்தையும் அனுப்பி இருக்கிறாங்க 31 நாடுகள் இப்படிப்பட்ட சமயத்துல அப்படிங்கிறது போல. இந்த கருப்பு பக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா வரலாறுல, அவங்கள வெள்ளை இங்க வச்சு எழுதிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்பு சொல்றாங்க. எது எப்படியோ எடுத்துக்க வேண்டிய விதத்துல நீங்க எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறது போல நினைக்கிறோம். உங்களோட கத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம், தப்பா சொல்லிதான் மன்னிச்சுக்கோங்க. இப்ப நம்ம அடுத்த செய்திகளுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அது மிக முக்கியமான செய்திகள் இல்லையா, அது வந்து கொஞ்சம் பேசினாலே ஏதாவது கொஞ்சம் பேசினாலே ஏதாவது ஆயிருமா அப்படிங்கிறது போல யோசிக்க வேண்டியதா இருக்கு. இந்த ஒலிம்பிக்ஸை பத்தி பேசினாலே இதுக்கு மேல ஸ்ட்ரைக்கா அப்படிங்கிறது போல இருக்கு. வரலாறுலயே வேண்டாம் அழிச்சிடலாம், இது இப்படி ஒண்ணு நடக்கல அப்படிங்கிறது போல அழிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் வந்துட்டு இருக்கு, காப்பிரைட் ஸ்ட்ரைக். இட்ஸ் ஓகே, நம்ம அடுத்த செய்திகளுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக முக்கியமான விஷயத்த மறந்துட்டு பாருங்க, அந்த நேவல் டே பரேட் இருக்குல்ல, ஏதோ பேசிட்டு அதை மறந்துட்டேன். இந்த நேவல் டே பரேட்ல நம்மளோட பிரிகேடு இதெல்லாம் பிரிகேட்ஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கு. இந்த பிரிகேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்கடல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணப்பட்ட
இருக்கலாம். மொத்தம் 12 கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆபரேஷனுக்கு நம்ம டிப்ளாய் பண்ணியிருந்தோம் இல்லையா? சோ அந்த ஃப்ரிகேட்ஸும் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போயிருக்கு. அதுல பண்ணும்போது ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் 2 ட்ரோன்களை நாங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது போனா அந்த குறிய வந்து அந்த இடத்துல இந்தியன் ஃப்ரிகேட்ல இருக்கு. இதை வந்து அன்லெஸ் தட் வந்து புடிச்சிட்டாங்க. ஓ 2 ட்ரோன்களை நீங்க டவுன் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறது போல, என்னங்க மூட்டியோட பாக்குறீங்களா எங்களுக்கு ஹவு தீஸ்க்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. எங்களை நோக்கி வந்து நாங்க அதை வந்து சுட்டு வீழ்த்திக்கிறோம் அப்படிங்கிறது போல நம்மளோட வீரர்கள் வந்து அவங்களோட திறமை என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கு இந்த நேவல் டே பரேட் மூலியமா வெட்ட வெளிச்சமா காமிச்சுக்கிறாங்க. எந்த ட்ரோன்கள் வந்தாலும் நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம். நாங்களா மற்ற நாடுகள் மாதிரி புலம்பெல்லாம் மாட்டோம். இத்தனை ட்ரோன்கள் எங்களை நோக்கி வந்தது, அத்தனை ட்ரோன்கள் நாங்க சுட்டு வீழ்த்தினோம். இதை பீத்திக்கிற வேலையில எங்களுக்கு இல்ல, செயல்ல எங்க ஆளுங்க கில்லாடிங்க அப்படிங்கிறது போல சொல்லாம அப்படியே சைலண்டா செஞ்சு காமிச்சிட்டாங்க இந்த நேவல் டே பரேட்ல அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. நம்மளோட நேவல் போர்ஸ்க்கு ஒரு சல்யூட். சோ நம்ம அடுத்தடுத்த செய்திகளுக்கு அப்படியே போக ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது, இந்த உலகமே பரபரப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அரசியல் களமா இருக்கட்டும், போர் களமா இருக்கட்டும், எல்லா நாடுகளுமே ஒரு பிரஷர், ஒரு அழுத்தம் வந்து இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா இப்ப மலேசியா தரப்புல இருந்து அபிஷியலா சப்மிட் பண்ணிட்டாங்க ரெக்வஸ்டா, நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல இங்க சேர்த்திக்கோங்க. சீனா உடனே நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறது வந்திருக்காங்க. சோ மலேசியா கண்டிப்பா சேர்ந்துருவாங்க. இந்த ஒரு மாற்று கருத்துல பிரதானமான நாடுகள் ஒத்துக்கிட்டாங்க, இந்த பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. பிரிக்ஸ் பிளஸ் வேற இருக்குல்ல, அதையும் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. சோ இது அமெரிக்காவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அது மட்டும் இல்லாம இப்ப வெனிசுவேலால எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அதை உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க இல்லையா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெனிசுவேலால எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. எலெக்ஷன்ல திரும்பவும் மருடோ அவர்களை அவர் தான் ஜெயிச்சுக்கிறாரு. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா போலியான எலெக்ஷன்ங்க, நாங்க ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சில நாடுகள் அணிவகுத்து நின்று இருக்காங்க. சில நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுகள், வரலாறு காணாத வெற்றி, வரலாறு சிறப்பு மிக்க வெற்றி நீங்க அடைச்சிட்டீங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள், கியூபா, சில நாடுகள்ல வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. சில நாடுகள்ல இல்ல நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருக்கிறாங்க. ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டி ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் போர் செய்யுங்க அப்படின்லாம் எதுவும் பண்ண முடியாது, அவ்வளவுதான், அது முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா என்ன, இப்ப பங்களாதேஷ்ல பாருங்க, பங்களாதேஷ்ல இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்தை பத்தி நான் பேசவே இல்லை. ஆக்சுவலி டீப்பா பொலிட்டிக்கல் இதுக்குள்ள போக வேண்டியதா இருக்கு. இதுல ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக சதி நடந்துகிட்டு இருக்கு. மத்த கட்சிகள்லாம் சேர்ந்து இது போல பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் பெருமளவுல சண்டை பிடிக்கிறத விட ஸ்டூடெண்ட்ஸை வந்து கோவப்படுத்தி மத்த நபர்கள் இது போல செய்யறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்ப கூட திரும்ப ஒரு ஸ்டூடெண்ட்டை சுட்டுட்டாங்கன்றாங்க. ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அரசாங்க தரப்புலயும் அங்கெல்லாம் இல்லங்க ஸ்டூடெண்ட்டை வந்து எதுவும் செய்யல, அங்க இருக்க வேற ஒரு நபர் இது போல வந்து பரப்பி விட்டு இருக்காங்க, போலியான செய்திகளை அதிகளவுல பரப்புறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் எது எப்படியோ அங்க ப்ரொடெஸ்ட் நடக்குது, பொதுமக்கள் மேல தடியடிகள், சுடும் காட்சிகள்லாம் வெளியே வந்துகிட்டு தான் இருக்கு, அதெல்லாம் மறுக்கவே முடியாது. சில மோசமான விஷயங்கள் பங்களாதேஷ்ல நடந்துகிட்டு இருக்கு. பங்களாதேஷ்ல முன்னாடியே சொன்னாங்க, அவங்க வேற பாவம், ஒரு வெள்ளை நபர் இங்க ஒரு புதுசா ஒரு நேஷன் உருவாக்கலான்னு ட்ரை பண்றாரு அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தோம் இல்லையா. பங்களாதேஷோட தற்போதைய ஆளுகின்ற பிரைம் மினிஸ்டரான ஷேக் ஹசீனா அவர்கள் தற்போது ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னு. சோ புரிஞ்சுக்க முடியுது இந்த இடத்துல என்னமோ நடக்குது, கலவரங்கள்லாம் நடக்குது அப்படின்னா ஓகே, நம்மளும் இதை உற்று நோக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம், கரெக்டான டைம் வரணும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ரெண்டாவது பக்கத்துல இந்த இங்க நடந்துட்டு இருக்கு இல்லையா, மயன்மார்ல அங்கேயும் சிவில் வார் போயிட்டு தான் இருக்கு, அங்கே சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. இல்ல ரிபல்ஸோட கை கொஞ்சம் கொஞ்சமா ஓங்கிட்டு வருது அப்படிங்கறதோட செய்திகள் வருது. அப்புறம் இந்த நேவல் டே பரேடுக்கு மயன்மாரோட நேவல் போர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த ரிபல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய துப்பாக்கிகள்லாம் இருக்குங்களா, அதுல சீனா மேடு துப்பாக்கி இருக்கு, அமெரிக்கா மேடு துப்பாக்கி இருக்கு. என்னதான் நடக்குதுங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா அங்கேயும் இன்னும் சண்டைகள் போயிட்டு தான் இருக்கு. பயங்கரமான இருதரப்புலயும் மாறி மாறி சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு. பங்களாதேஷ்ல இப்ப இங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நம்ம நாட்டுல இது மேல எதுவும் வந்துடக்கூடாது, ஏதோ ஒன்று பத்திக்குச்சு அப்படின்னா கண்டிப்பா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாட்டுக்கட்டே இல்ல. ஏன்னா சில நாடுகள் இரு அணிகளுக்குமே வந்து தேவைப்படுது, முழு வீச்ல வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறத தேவைப்படுது. ஸோ அதனால இருதரப்புல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாட்டுக்கருத்து இல்ல. சோ யார் எது சொன்னாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு, அதனால நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், அதனால நம்ம நாட்டுக்கு என்ன நல்லது அப்படிங்கறத யோசிச்சுட்டு இப்ப இது வேணுமா, ஏன்னா போர் சூழலா இருக்கு, மேபி ஏதோ ஒரு பப்பெட்ஸ் வந்துறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால யோசிச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை எந்த ஒரு பிரச்சனைனாலும் யோசிச்சு செய்யறது தப்பில்ல அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு கலவரமும் வராம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்ணு கட்டுமா பாத்துக்கணும் நம்ம நாட்டுல. அப்பதான் நம்ம நாடு நல்லா இருக்கு, இல்லைன்னா நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. அடுத்தது இந்த மிடில் ஈஸ்ட்லயும் பரபரப்பு அப்படியே தான் இருக்கு. இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஈரான் கிட்ட இருந்து வந்துடலாம். இந்த ஈரான் இருக்கிறாங்களா, IRGC கிட்ட இருந்து ஒரு வீடியோ பதிவு ரிலீஸ் ஆயிக்குது.
இந்த டோகோ பிளாக மாட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேங்கர் வந்திருக்குது. மொத்தம் 7 லட்சம் ஃபியூயல் வந்து பாத்தீங்கன்னா லோட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. மொத்தம் 12 நபர்கள் அங்க இருக்காங்க. திருட்டுத்தனமா கள்ளத்தனமா வந்து பாத்தீங்கன்னா ஃபியூயல் இந்த பெர்ஷியன் கல்ஃப்ல யாருன்னு தெரியும் எல்லாத்துக்கும் உலகத்துக்கே. சோ திருட்டுத்தனமா அந்த அர்த்தத்துல வந்திருக்காங்க. சுத்தி வளைச்சிட்டாங்க. வாங்க வாங்க ஊருக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி கடத்திட்டு போயிட்டாங்க ஈரான் தரப்புல இருந்து. சோ கடுமையான கண்டனங்கள் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வராது. அதுக்கு மறைமுகமான அழுத்தங்கள் கொடுக்கப்படும் ஈரானுக்கு அப்படிங்களும் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அவங்க வந்து லீகலா ஐநா சபை சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸ்மகிள் பண்ணக்கூடாது இது போல ஆயில்னா. சோ ஸ்மகிள் பண்ணதை வந்து இல்லீகலா ஒரு இடத்துல இருந்து கடத்திட்டு போறாங்க. ஏதோ ஒரு இடத்துல இருந்து இந்த மிடில் ஈஸ்ட்ல எல்லாத்துக்கும் தெரியும் சிரியா ஈராக்னு. பட் ஆனா ஏதோ ஒரு இடம் ஏன் வாய் வேற கமெண்ட் இருக்கு மாதிரியே தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல இருந்து திருடிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு நாடு, அதாவது குறிப்பா ஏஎன்எம் நாட்டுக்கு கூட போகலாம். ஐயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்துக்குது. புடிச்சு நிறுத்திட்டாங்க ஈரான் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் அப்புறம் லெபனானை விட இப்ப இஸ்ரேல் துருக்கி வந்துருமா அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வருது. ஏன் அப்படின்னா துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் இருந்து ஒரு விளையாட்டு செய்தியா எடுத்துக்கலாம், மற்றபடி இல்ல. பட் ஆனா துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்னன்னா, நாங்க ஈஸியா இஸ்ரேலுக்குள்ள என்டர் ஆயிருவோங்க. கரபாக் பகுதியா இருக்கட்டும், இந்த லிபியாக்குள்ள எல்லாம் ஆனோம்ல, அது போல ஈஸியா இஸ்ரேலுக்குள்ள என்டர் ஆயிருவோங்க அப்படிங்கிறது போல ஒரு அல்டிமம் மாதிரி வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துக்கிறாரா, நேட்டோ நேஷன் இஸ்ரேலே இன்வைட் ஆக போகுதா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா நேட்டோல இருக்க சில நாடுகள்லாம் துருக்கி நீங்க வேணா வெளியே போயிருங்களேன், நேத்துக்கு என்னன்னா ஹங்கேரி வந்து போலாட்டு நீங்க வேணா வெளியே போயிருங்களே அப்படின்றாங்க இல்லையா. சோ நேட்டோலயே ஈரானிகளா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. பட் எப்பவும் பேசுற மாதிரி சும்மா பேசிதானே மைக் இருக்கு, நான் பேசுறேன் இல்லையா, அது போல பேசிட்டாரா அப்படிங்கிறது போல ஆச்சரியத்துல பலர் இருக்கிறாங்க. ஏன்னா அவர் பேசுறாரு ஆனா செயல் எதுவும் இல்லைங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இஸ்ரேலுக்கு எதிராக டைட்டனான சாங்ஷன் கூட அவங்களால செய்ய முடியல, ஆனா இப்படி எல்லாம் வருது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. மேபி உண்மையா கூட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்களா இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு பதட்டம் தான் இல்லையா. இப்போ லெபனான் தரப்பு வந்து சீண்டிக்கிறாங்க, ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிறது போல விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அவரோட ஸ்டைல்ல வந்து இஸ்மா தரப்புல இருந்து சொல்லிக்கிறாங்க இஸ்ரேலுக்கு. இஸ்ரேல் வந்து இப்போ ஆயுதங்கள்லாம் அனுப்பணும் இல்லையா. எப்பவுமே இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே பிபி அப்படியே மேல ஏறும், அப்படியே ஸ்ட்ரைட்டா கீழே இருக்கும், அப்படியே ஏறும், அப்படியே ஸ்ட்ரைட்டா கீழே இருக்கும் இல்லையா. அது போல ஒரு ஆக்சன் மாதிரி நடக்குது. திருப்பி ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். டேங்க்ல எடுங்கப்பா, வண்டியெல்லாம் எடுங்க, கொண்டு போகலாம், லெபனான் பார்டர் கொண்டு போகலாம், நார்த்தன் பகுதிக்கு கொண்டு போகலாம். அப்புறம் அங்க இருக்கக்கூடிய நார்த்தன் பகுதி இஸ்ரேலோட வடக்கு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே லைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு மேல வேலை செய்யாது அப்படிங்கிற போல சில பகுதிகளுக்கு சொல்லியிருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. சிவிலியன்ஸ்ல எவாக்குவேட் பண்றதா சொல்லப்பட்டு வருது. சோ அங்க ஒரு போர் பதட்டம் உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட அப்படியே பிபி ரைஸ் ஆகுது. இதே போல நடக்கும். அதிக அளவுல டேங்க்ல வண்டியா கொண்டு போய் இறக்குவாங்க. இது போல இமேஜஸ் வீடியோ எல்லாம் வந்துட்டே இருக்கும். அதுக்கு மேல எந்த செய்தியும் இருக்காது. அது போல இங்க நடக்குமா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. ரெண்டாவது, என்ன காரணத்துக்காக இஸ்ரேல் இப்படி லெபனான் மேல ஒரு ஃபுல் ஸ்கேல் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த போலமேக்ஸ்ல நடக்கப்பட்ட அந்த தாக்குதல்னால இப்ப அந்த தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் இஸ்ரேலோட பெஞ்சமின் நெத்தனியாஹு அவர்கள் அந்த பகுதிக்கு வரக்கூடாது, நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. மேபி அவங்க வேற எதுக்காவது கூட ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கலாம். இஸ்ரேல் கடுமையான கண்டனங்கள் தெரிவிங்க, தாக்குதல் பண்ணியாங்க லெபனான்குள்ள அப்படிங்கிறதுக்காக கூட அங்க இருக்கக்கூடிய மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெஞ்சமின் நெத்தனியாஹு நீங்க வரவே கூடாது, இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசானா அது காரணம் அவர் தான், அதனால நாங்க ப்ரொடெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறத அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. ஆல்ரெடி இஸ்ரேல் ஏகப்பட்ட ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்குது. அது போல இதுவும் கடந்து போயிருவோமா அப்படிங்க தெரியல. பட் ஆனா இது போல விஷயங்கள் இந்த மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கு. இந்த மிடில் ஈஸ்டும் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த மாலி, புர்கினா ஃபேசோ, நிஜர் இந்த பகுதியில திரும்பவும் புதுசா வேக்னார் போர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, புதுசா ஒரு 700 நபர்கள் அனுப்பிச்சாச்சுங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அதிகமான நபர்கள் வர வர இங்க இன்னும் தாக்குதலோட வீரியம் அதிகரிக்கும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுக்கு மேல அங்க இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிடும், நம்ம மோதுறதே ரொம்ப தப்பான ஒரு நபர்கள் கூட அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு ரஷ்யா தரப்புல ரஷ்யாவுக்கு சார்பா இருக்கக்கூடிய அனலிஸ்டா இருப்பாங்களே அவங்க தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. இதுக்கு மேல அங்க எந்த ஒரு நெகோசியேஷனோ பீஸ் டாக்கோ எதுவுமே இருக்க போதில்ல. அங்க இதுக்கு மேல ஃபுல் ஸ்கேல் ஒரு அஃபென்ஸ் நடக்க போது 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு மாபெரும் தாக்குதலுக்கு தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. சோ அந்த பகுதியில் ஏதாவது முன்னேற்றம் நடந்தது, ஏதோ ஒரு புதுசா டவுன்ல ஏதாவது பிடிக்கிறாங்கன்னா அந்த பகுதியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்த சூடான்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் இந்த சூடான்ல இருந்து கூட இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க இந்த நேவல் டே பரைடுக்கு. இதுவும் ஒரு செய்திகளா வந்திருக்கு. சூடான்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றங்கள் நடக்கிறதா தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. மனிதாபிமான அடிப்படையில கூட உதவிகள் செய்ய முடியல, இந்த RSF ரொம்ப மோசம் பண்றாங்க, சூடான்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு
அடிப்படையான எந்த ஒரு விஷயமே இல்ல, மக்கள் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத மாதிரியான வேலைகள் நடக்குது. 2வது இனப்படுகொலைகள் அதிகமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் சூடான் சைடுல நிக்குது. அங்கேயும் பயங்கரமான தாக்குதல்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மத கலவரம் மாதிரி ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு. கலவரம்னா பெருமளவில் இல்ல, ஒரு 4-5 பேர்த்த பிடிச்சு சம்பவம் பண்ணிக்கிறாங்க பாகிஸ்தான்ல. இதனால ஆளுகின்ற அரசாங்கம் கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து தாலிபானோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி தாங்க, அவங்கதான் அது வந்து அவங்களோட பகுதின்னு கிளைம் பண்ணிட்டு இது போல வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் பாகிஸ்தான் தரப்புல இருந்து இருக்கு. சோ இந்த பகுதியிலும் ஒரு பதட்டம் உருவாயிட்டு இருக்கு. என்னன்னா எப்பவும் போல அந்த தீவிரவாதிகள் செய்வாங்க இல்லையா தலையை கட்டுற வேலை, அதே வேலையை அங்க செஞ்சுக்கிறாங்க பாகிஸ்தான்ல. இதுக்கான கடுமையான கண்டனங்கள் பல நாடுகள் கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. சோ என்ன செய்ய போறாங்க பாகிஸ்தான்ல இருந்து, அமெரிக்கா ராணுவம் இருக்காங்க இல்லையா, அவங்க தலைமையில ஏதாவது பெருமளவுல முன்னெடுப்பாங்களா தாக்குதல்களை அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம். சோ ஓரளவுக்கு பல தகவல்களை இணைச்சு ஒரு பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.